Recording in progress. நம்ம ஒரு 5 நிமிடம் வெயிட் பண்ணுவோம். மற்றவங்களும் வரட்டும். Very happy to meet you after practicals. So way forwardல practical பத்தி பார்த்தோம், பட் உண்மையிலே கிளாஸ்ல என்ன அதை பத்தி பேசல. ஓகே, இந்த வகுப்பு முடிச்சு போன உடனே நான் அந்த பாயிண்ட் பிரயோகம் பண்ணேன் அப்படின்றவங்க கை தூக்கலாம். ஓகே, ஓ இவ்வளவு பேர் இருக்கீங்களா, சிறப்பு. அம்மா வணக்கம்மா, உங்க அனுபவம் சொல்லுங்க. வணக்கம் சார். பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்களுக்கு வயசானவங்க முடியாம இருந்தாங்க. காலை இடுப்புல இருந்து வலி இழுத்து பிடிக்குதுன்னு அவங்களுக்கு இது செஞ்சு விட்டேங்க சார். உடனடியாக நல்லா ஆயிடுச்சுங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். பாயிண்ட்ஸ் எல்லாம் எங்கன்னு சொல்லுங்க. சத்யாவுக்கு வந்து பாயிண்ட்ஸ் தெரியாது. ஓகே, இந்த பாயிண்ட் ரகசியமான பாயிண்டா இருக்குது. ஓகே, நல்லா இருக்குங்க சார். அடுத்த ஒருத்தட்ட கேட்போம். ஓகே, சங்கல்ப முத்திரை வச்சுட்டே இருந்தேன், நீங்க கூப்பிட்டுட்டீங்க. சங்கல்ப முத்திரை மேம். ஓகே, நீங்க கூப்பிடணும்னு. மேம் வேற மெட்ராஸ்ல இருப்பாங்க. மேடம். ஓகே, கலை மேம் சொல்லுங்க, உங்க அனுபவம் சொல்லுங்க. நான் வந்த உடனே இந்த கவலை பாயிண்ட், புலம்பல் பாயிண்ட் அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சங்கல்பம் வச்சுக்கிட்டேன் சார். ஓகே, புலம்பல் அடங்கல பண்ணக்கூடாதுன்னு சங்கல்பம் வச்சுட்டீங்களா? ஆமா ஆமா. ஒருத்தவங்களுக்கு புலம்பல் அடங்கல் கொடுத்து விட்டு ஆனா நான் தொட்டு தொட்டு பார்த்தேன் அந்த பாயிண்ட் எல்லாம், அந்த இடத்துல கொஞ்சம் அந்த பீட்டிங் இருக்குதான்னு பார்த்தேன். பட் இருக்குது சார். நம்ம கவலைப்பட்டாலும் படாட்டியும் அந்த பாயிண்ட் இருந்துட்டே இருக்குமா என்னன்னு தெரியல எனக்கு. ஆனா நம்ம கரெக்டா இப்படி வைக்கிற இடத்துல ஒரு 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 இது இருக்கு, ஒரு இது இருக்கு, ஒரு ஒரு பீட்டிங் இருக்குது. அதே மாதிரி இந்த இது வேற புலம்பல தொடங்காதீங்கன்னு சொன்னாங்க பாத்தீங்களா? அதான் நான் எங்க சார் கிட்ட சொன்னேன், ரொம்ப பேசுனீங்களா நான் உங்களுக்கு தெரியாம புலம்பல் பாயிண்ட புடிச்சிடுவேன்னு சொல்லிட்டார். இப்படி வேற நடக்குதா? ஓகே, சோ அந்த அடங்கல் டச் பண்ணியாச்சு அப்படின்னா people will get clarity. புலம்பிட்டு இருக்க மாட்டாங்க. அதான் எதை பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அது கரெக்டா புடிச்சிருச்சு. ஆனா வந்து இந்த தடவை அந்த அடங்கல் பாயிண்ட்ஸ் வந்து சார் நல்ல கிளாரிட்டி கிடைக்குது. நம்ம ஹையர் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம பேசிக்ல இருக்கிற அந்த தொக்கணத்தோட அருமை தெரியுது. இப்போ நம்ம டக்குன்னு நம்ம இதுக்கு அது பேர் என்ன, அடங்கலுக்கு டைரக்டா போகாம ஃபர்ஸ்ட் தொக்கணத்துல எவ்வளவு நேரம் நம்ம முடிச்சிடுறோமோ அதுக்கப்புறம் அடங்கலுக்கு போயிட்டா நமக்கு நல்லதா இருக்கும் அப்படின்னு தோணுது. பட் வந்து அந்த 160 பாயிண்ட்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க அம்மா. பட் அத்தனையுமே நம்மளால படிக்க முடியாது. சோ வந்து நம்ம இப்ப கிளாஸ் போடும்போதுதான் நம்ம திருப்பி 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 கேட்க முடியும். கேட்டாதான் சில பாயிண்ட்ஸ் நம்ம புரிஞ்சு போகணும்னு நினைக்கிறேன் நானு. 30 பாயிண்ட் நீங்க மாஸ்டர் பண்ணீங்கன்னா பெரிய ஆளு. ஆமா, அவ்வளோ ஒரு 10-20 பாயிண்ட் புடிச்சா கூட போதும்னு நினைக்கிறேன் சார். இல்ல சார்? டே டு டே லைஃப் தானே மேஜர் திங்ஸ். அதுதான் இப்போ அந்த கிளாஸ்ல இருக்கும்போது நாங்க அந்த கையில புடிச்சு அந்த குதிக்கால் வலிய ஒரு செகண்ட்ல சரி பண்ணோம். மேஜிக் மாதிரி சரி பண்ணோம். அப்பவே நான் மேடம் கிட்ட கேட்டேன், நமக்கு திருப்பி வருமாட்டு. நீங்க 3 டைம்ஸ் பண்ணா வராம இருக்க சான்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. பட் நான் 3 டைம்ஸ் பண்ணல, திருப்பி வந்துட்டே இருந்தது. அப்புறம் இப்ப இன்னைக்கு வந்து அந்த இது பண்ணி சரியா போகுது சார். ஆனா அப்பப்ப வலி வந்துட்டு தான் இருக்குது. அந்த குதிக்கால் வலி ஒன்ஸ் வந்துதான் என்னன்னு தெரியல எனக்கு. அதாவது அந்த டைமிங்ல அப்ளை பண்றதுக்கு தான் பேசிக் காமன் சென்ஸ் வேணும், அதுக்கான அக்குமெண்ட் வேணும், அதுக்கான ஆர்வம் வேணும். அப்படித்தானே? ஆனா நம்மளே செஞ்சுக்க முடியாது சார். நம்ம வந்து நம்மளே நமக்கு செஞ்சுக்கிட்டா அதோட வீரியம் குறைச்சலா தானே இருக்குன்னு சொல்றாங்க மேடம். நம்மளே நமக்கு செஞ்சுக்கலாம் முதல்ல, அதானே. ஓகே, நம்மளே நமக்கு செஞ்சுக்கலாம். செஞ்சுக்கிறதுக்கு என்ன வேணும், அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா அப்ளை பண்ணக்கூடிய அளவுக்கான அந்த இமிடியேட்டான அந்த காமன் சென்ஸ் வேணும். அதுதான் முக்கியமான விஷயம். அதுதான் அது. பிளஸ் வந்து சில பாயிண்ட்ஸ நம்ம மேலே ஏத்தணும், சில பாயிண்ட்ஸ கீழே இறக்கணும், சில பாயிண்ட்ஸ ரவுண்ட் கிளாக் வைஸ், சில பாயிண்ட்ஸ் ஆன்டி கிளாக் வைஸ். சோ வந்து இத்தனை விதம் இருக்கும்போது நம்ம வந்து எந்தெந்த பாயிண்ட்டை எப்படி மாஸ்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு
நம்ம ரெகுலரா அந்த கிளாஸை கேட்டாதான் நமக்கு சரியா வரும்னு நினைக்கிறேன் சார். இப்ப ஜஸ்ட் அப்படி ஓவரால் தான் பார்த்தோம் நாங்க. புரிஞ்சுக்கிட்டேன், நான் அப்படிதான் புரிஞ்சுக்கிட்டேன். சின்ன பசங்க எல்லாம் ஒருவேளை நிறைய பாயிண்ட்ஸ் புரிஞ்சிருக்கலாம். எனக்கு வந்து ஓஹோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுது அப்படின்ற ஒரு ஜெனரல் நாலேஜ் தான் இருக்குதை தவிர்த்து எந்த பாயிண்ட் எதுக்கு கரஸ்பாண்ட் ஆகுதுன்னு இன்னும் எனக்கு சரியா பை ஹார்ட்ல இல்ல. சோ நம்ம திருப்பி திருப்பி பார்க்கணும்னு நினைக்கிறேன் நானு. இல்ல அதாவது இன்னைக்கு ஒரு பேஷண்ட் பார்த்தேன். அதேதான் டிபிக்கல் சியாட்டிக் பெயின், கீழே வலி இருக்குது, தொட வலி இருக்குது. அதே கிளாஸ் கவனிச்ச வர்மானிய அந்த பாயிண்ட கொடுக்கல. கூப்பிட்டு இங்க வாங்க, ஒரு எக்ஸலண்டான பாயிண்ட் கத்துக்கிட்டோமே, உங்களுக்கு ஏன் நீங்க அப்ளை பண்ணலன்னு கேட்டேன். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஞாபகம் வருது, ஆமாங்க சார், ஓகே. ஸோ இதை பார்த்து நம்ம அப்ளிகேஷன் கொடுத்து பழகும் போது மட்டும் தான் என்ன இருக்கும், அதோட ரிசல்ட்ஸ் தெரியும். 10 பேர் கொடுக்குறோம், நீங்க தான் சார் ஹெல்ப் பண்ணணும் எங்களுக்கு. வந்து இப்ப அதுவும் நாளைக்கு நான் ஊருக்கு போயிடுவேன் சார். அப்ப நம்ம இந்த வே ஃபார்வர்ட் வந்து நீங்க ஒரு 2-3 கிளாஸஸ்ல பண்ணி கொடுத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எங்களுக்கு நிச்சயமா சொல்லி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது நம்ம இதை மறக்காம கண்டினியூ பண்ணலாம் சார். டெஃபினெட்லி பண்ணுங்க சார், டெஃபினெட்லி பண்ணுங்க சார். தேங்க்யூ சார். வாட் வி ஆர் டூயிங் த சேம். அவங்களுக்கு கூப்பிட்டு கையில நீங்க இமிடியேட்டா கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அவங்களோட காலெல்லாம் வந்து உள்ள வந்து கம்ப்ளீட்டா தொட்டாவே வலிக்குதுன்னு சொல்றாங்க சார். நான் எப்படி சார் தொடுறதுன்னு, அதுக்கு தானப்பா தொடாத இடம் கையில தொடு. பாயிண்ட்ஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அதுக்கு இம்மினென்ட்டா சார் உடனே அதுக்கு பலன். நீங்க ஒரு 2-3 மினிட்ஸ் கழிச்சு கூட கிடையாது. நாங்க கிளாஸ்ல அந்த பக்கத்துல இருக்கிற பொண்ணு இப்படி பண்றா, உடனே சரியா போயிடுச்சு. அது நிஜமாலுமே மேஜிக் மாதிரி தான் தெரிஞ்சுது அந்த பாயிண்ட் நம்ம அழுத்தும் போது. பட் நீங்க சொல்ற மாதிரி எங்களுக்கு அந்த டைம்ல மூளை வேலை செய்யணும், கால் வலிக்குதான் நம்ம கையில அழுத்தணும்னு புரியணும், அவ்வளவுதான். அப்ளிகேஷன் தான். ஷாலினி இணைப்புக்குள்ள வாங்க. சோ இப்ப கம்ப்ளீட்டா ஹாஸ்பிட்டல் இருக்க டாக்டரா இருந்தாலும் அவங்க இது மாதிரி பிராக்டிஸ் பண்ணும்போதுதான் மேம்பாடு தெரியும். முக்கியமான விஷயம், உங்ககிட்ட ரொம்ப பளபளப்பான பட்டாக்கத்தி இருக்கலாம், போர் வாழே இருக்கலாம், பயன்படுத்த தெரிஞ்சாதானே வாழ்க்கை. கரெக்ட். இல்ல என்ன, ஐ எம் வெரி நாலேஜபிள், ஓகே, லெட் யூ பி நாலேஜபிள், சோ வாட், அதனால என்ன பிரயோஜனம்? இல்லாத அறிவு இருந்து எங்க என்ன பயன்? ஓகே, சிறப்பு கையிலயம்மா. சோ இப்ப வந்து வகுப்புக்கு வராதவங்களுக்கு நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்த பாயிண்ட், சோ எதை பற்றியது? ஓகே, இதே பாயிண்ட் பிரயோகம் பண்ண மற்றவங்க கை உயர்த்தலாம். ரதீஷா பிரயோகம் பண்ணிருக்கீங்களா? ஸோ இந்த பாயிண்ட் பிரயோகம் பண்ண நம்ம கை தூக்கலாம். தனம் சுப்பிரமணியம் மேம், கோகுல பாணி மேம், யார் இந்த பாயிண்ட் பிரயோகம் பண்ணது? ஐயா ரதீஷ். வணக்கம் ஐயா. நான் ஆக்சுவலி வந்து முடிச்சுட்டு வந்த உடனே நெக்ஸ்ட் டேனே வைஃபுக்கு கொஞ்சம் கால் பெயின் இருந்துச்சு. ஓகே, டான்சிங். நாங்க உடனே அதை பிரயோகம் பண்ண, மெயினா இது சொல்லி கொடுக்கும் போது நானும் அஸ்கர் பக்கத்துல உட்காந்துட்டு இருந்தோம். ஆமா, உங்களுக்கு சொல்லிட்டீங்க, அதனால மறுபடியும் சரியா கொடுங்கன்னு சொன்னேன். ஓகே, ஆமா. உடனே எங்க 2 பேருக்கு என்னன்னா வந்து நீங்க சொல்லி கொடுத்து எல்லாரும் என்ன சொன்னாங்க, சரியாயிடுச்சு, ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது சொன்னோன்னே எங்களுக்கு யோசனை, என்ன அது வெறும் ஒர்க் ஆகுதா இல்ல நம்ம இவங்க சொல்றது நான் கேட்டுட்டு நமக்கு ஒர்க் ஆகுதான்ற மாதிரி ஒரு அறிவுபூர்வமா சிந்திக்க ஆரம்பிச்சிட்டோம். உடனே அஸ்கர் நம்ம படிப்பெல்லாம் விட்டுட்டு நம்ம ஒரு குழந்தை மாதிரி அதை நம்ம கவனிச்சோம்னா சரியாகும். அப்பதான் நீங்க வந்து சொன்னீங்க அதை கொஞ்சம் அழுத்தமா கொடுங்கன்னு. அது நல்ல எஃபெக்ட் இருக்குது ஐயா. நம்ம இம்மீடியட் அதை செஞ்சோம்னா அது அந்த அந்த காற்று, அது அந்த ஏர் வந்து உள்ளார அது ஃப்ளோ நம்ம ஃபீல் பண்ண முடியுது. ஃபர்ஸ்ட் எங்களுக்கு சரியா தெரியல, அப்புறம் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். அதை நான் வீட்டுல பிரயோகம் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. அவங்களுக்கும் நல்லா ரிலீஃப் இருந்துச்சு. எந்த இடத்துல பாயிண்ட் எந்த இடத்துல இருக்கு? இங்க ஐயா நீங்க எந்த பாயிண்ட் கொடுத்தீங்க சொல்லி காமிக்கலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன், இங்க இந்த இடத்துல கொடுத்துட்டு அப்புறமா இங்க இந்த பாயிண்ட். ஓகே, இந்த பாயிண்ட் எத்தனை அங்குலம்? 8 அங்குலம். பிளஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் லைட்டா தொட்டேன்.
அதுக்கப்புறம் என்ன பண்ண கொஞ்சம் கேப் விட்டு அந்த ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சதுமே அந்த பிட்வீன் அந்த கைக்கும் நம்ம கைக்குள்ள அந்த கேப்ல ஒரு சின்னதா ஒரு ஃப்ளோ ஃபீல் ஆரம்பிச்சது. So, So note அது முன்கை வர்மங்கள்ல அது அந்த வர்மத்தோட பேர் என்ன அப்படின்ற விஷயம் வரை நம்ம சொல்லணும். அடுத்த வகுப்புல ஓகே கண்டிப்பா கண்டிப்பா பேசலாம். தனம் சுப்பிரமணியம் மேம், தனம் சுப்பிரமணியம் மேம் எதுவும் கேட்கணுமா? தனம் மேம், ஓகே. எழிலரசு சுகுமாரன். ஸோ இங்க வந்தவங்க இது பண்ணலாம். எழிலரசு மேம் சொல்லுங்க மேம். ஸோ அவங்க வந்துட்டு வகுப்புக்கு வந்துட்டு வந்த பிறகு எந்த எஃபெக்ட் என்ன பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க, வகுப்புக்கு வந்த பிறகு அந்த பாயிண்ட்ஸ் கொடுத்தேன் அப்படின்றவங்க பேசலாம். எழிலரசு மேம் நீங்க பேசலாம், அன்மியூட் கொடுத்தாச்சு. ஓகே மேம், உங்களோட சவுண்ட் ஏத்துங்க மேம், ஒலி வாங்கி ஏத்துங்க. ஓகே, somebody can brief நம்ம என்ன கத்துக்கிட்டோம் அப்படின்ற விஷயத்தை யாராவது பிரீஃப் பண்ணலாம். ஓகே, சண்முக சுந்தரம். ஓகே வணக்கம் சார். வணக்கம். நான் சொல்ல வந்தது இப்ப இந்த அறிவிப்பு புள்ளி அதை கொடுத்து பார்த்தேன் எனக்கு. ஓகே, அறிவிப்புள்ளி இந்த விரல் நுனிகள்ல வர 1 2 3. ஓகே, அது என்னாச்சுன்னாக்க எனக்கு நேற்று மதியம் வந்து நான் தோட்டத்துல போயிட்டு ஷெட்டு ஓப்பன் பண்ணிட்டு சப்போர்ட் வச்சிருந்தேன். அது காத்துல அடிச்சு வந்து வேகமா ஒரு குச்சி வச்சிருந்தேன், அந்த குச்சியை தள்ளிடுச்சு. அந்த குச்சியை பிடிச்ச உடனே அந்த கேட்டு வந்து கையில இந்த இந்த இடத்துல அடிபட்டுருச்சு. ப்ளஸ் அது இல்லாம இந்த விரல் பாத்தீங்கன்னா தெரியும், இந்த நகம் விழுந்துச்சு. ஆமா, இந்த இடத்துல அடிச்சு இப்படி பெற்று ப்ளீட் ஆகிட்டு இருக்குது. சரியான அடி யாரும் இல்லை, நான் மட்டும் தான் இருந்தேன். டக்குன்னு உடனே போயிட்டு ரூம்குள்ள உட்காந்து கொஞ்சம் ஒரு 30 செகண்ட்ஸ் அந்த மாதிரி ரெஸ்ட் எடுத்துட்டு என்ன பண்ணலான்னு பார்த்தேன். நான் ஆக்சுவலாக நான் நிறைய மருந்துலாம் வச்சிருக்கேன், ஃப்ளவர் ரெமிடிஸ் நானே லோக்கல் நம்ம இதெல்லாம் தயார் பண்ணி அதெல்லாம் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் அந்த இடத்துல எதுவும் இல்லை. எனவே நான் என்ன பண்ணேன், வெளியில ஏதாவது இருக்கான்னு பார்த்தேன். அந்த ரயில் பூண்டுன்னு சொல்லுவாங்க, அந்த பூண்டு எடுத்து அந்த இதை விட்டுட்டு அந்த பாலை விட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக மூடின மாதிரி இருந்துச்சு. பார்த்தாக்கா இங்கெல்லாம் வீங்கிருச்சு, ரெட் ஆயிடுச்சு. ரெட்டாக இருந்தது, இந்த இடத்துல பிளாக் ஆகிருந்தது. அப்போது நான் என்ன செய்யலாம் இப்போ அப்படின்னு யோசிக்கும் போது, நம்ம இது மாதிரி செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த விரலில் வச்சுட்டு ரொம்ப மேடம் என்ன சொன்னாங்கன்னாக்க, நீங்கள் ரொம்ப டிஸ்டன்ஸில் வச்சிங்கன்னா அதுக்கு எஃபெக்ட் அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்க. அம்முக்கிறதை விட கொஞ்சம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வைக்கணும் அது கூட இருக்குன்னு ஒரு இது சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ நான் என்ன செஞ்சேன்னா அந்த விரலில் வச்சுட்டு இந்த இடத்துல ரத்த இப்படி ஒன்று ரத்தம் அப்படியே பிளட் நல்லா காட்டான ரத்தம், அது கொஞ்சம் ரெடிஷ் நல்லா டார்க் ரெட்டாக இருந்தது. இங்கே வந்து பிளாக் ஆயிடுச்சு. அப்போ இந்த விரலை இப்படி வச்சுட்டு இதை இப்படி தொட்டேன். ஒரு சுறுசுறுண்டு ஒரு மாதிரி ஷாக் மாதிரி ஒரு இது தெரிஞ்சுது. கொஞ்ச நேரத்துல அடுத்ததுலயும் வச்சேன். அப்புறம் இந்த பிளாக்கா இருக்க இடத்துல அப்படி வச்சேன். எனக்கு நல்லா தெரிஞ்சுது ஒரு பாஸ் ஆகிற இது பவர் பாஸ் ஆகிற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. அந்த அந்த பால் நான் அந்த பூண்டு பால் வச்சிருந்ததுல இதெல்லாம் கொஞ்சம் பிளட் எல்லாம் கிளாட் ஆயிருந்தது மேலே. பட் நான் இது கொடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதெல்லாம் மறுபடியும் ப்ளீடிங் ஆரம்பிச்சு, பிளட் சர்க்குலேஷன் ஆன மாதிரி எனக்கு ஃபீலிங் தெரிஞ்சுது. ஸோ அப்படின்ட்டு அதோட நிறுத்தி வச்சுட்டு வந்தேன். ஆக்சுவலாக நேற்று அந்த 1 ஹவர்லேயே அந்த பிளட் கிளாட் வந்து எனக்கு சரியாயிடுச்சு. அந்த இம்மிடியேட்டாக நல்லா வீங்கிருந்தது. அது என்ன பாயிண்ட்? அது ஏதோ அறிவிப்பு புள்ளிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு கரெக்டா எனக்கு இது சொல்ல அறிவு புள்ளின்னு சொன்னாங்க. ஒரு புள்ளி அப்படின்னு சொன்னா மைல்டு டச் கொடுத்தா வந்து இட் வில் ஒர்க் ஆன் இட் அப்படின்னு சொல்லி ஸோ அதை சொல்லியிருக்காரு. ஓகே, இப்போ நம்ம இயல்பான புள்ளிகளை பார்ப்போம். ஜெகதீசன் ஐயா, ஓகே. ஸோ சொல்றவங்க எக்ஸாக்ட் புள்ளி சொல்லணும், எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லணும். புள்ளி இல்லைங்கய்யா, நான் வந்து அம்மா வந்து இந்த காரைக்குழி அடங்கல் பற்றி சொன்னாங்க. அந்த அதாவது அனிமிக்கா இருக்கிறவங்களுக்கு அந்த புள்ளி அந்த மசாஜ் மாதிரி நம்ம தொக்கணம் மாதிரி கொடுக்கும்போது
உடனடியா ஒரு 2-3 நாள்லயே அனிமிக் சரியாகும் சொன்னாங்க. ஆமா. அது தெரிஞ்ச ஒரு அம்மாவுக்கு அவங்க சொந்தம், அவங்க பெட்ல ஓகே. இருக்காங்க. ம்ஹும். அவங்க ரொம்ப அனிமிக்கா இருக்காங்கன்னா இதை நான் சொல்லி கொடுத்தேன். 2 பக்கம் அந்த எலும்பை சுத்தி 2 பக்கம் தடவற மாதிரி சொல்லி கொடுத்தேன். ஓகே. அப்ளை பண்ணிட்டு இன்னும் ரிசல்ட் தெரியல. ஓகே. இப்பதான் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஓ, சிறப்பு. எப்படி ஆக்டிவா இருக்காங்களா? இல்லைங்க, ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்காங்க. முடியல, அவங்களால பெட்ல அட்மிட் ஆயிருக்காங்க. பிளட்டு டிரான்ஸ்பிளான்ட், அதான் பிளட் ஏத்துறாங்க, இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. ஸோ அதனால இதை சொல்லி கொடுத்தா நான் செய்யறேன்னு சொல்லி அந்த அம்மா சொல்லிட்டு ட்ரை பண்ணாங்க. 2 பக்கம் அம்மா சொன்ன மாதிரி கரெக்டா அந்த லேசா அடங்கல் புள்ளிய அந்த வருமத்தோட 2 பக்கமும் ஒரு தடவல் முறை செய்ய ஹெச்பி குறைவா இருக்கவங்களுக்கு இம்மிடியட்டா இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு ஒரு புள்ளி பார்த்தோம். அப்படிதானே? ஆமாங்க. ஆமா, பற்றி பகிர்ந்துக்கிறாங்க. ஓகே, அடுத்த ஒருத்தர் பேச. நன்றி. ஓகே, திவ்யா மேம். திவ்யா மேம் சொல்லுங்க. நீங்க என்ன பாயிண்ட்ஸ் பத்தி சொல்ல வரீங்க? மாலை வணக்கம் ஐயா. வணக்கம். ஆறுமுக அடங்கல் கணவருக்கு கொடுத்து மூட்டு வலி கொஞ்சம் பரவாயில்லையா இருக்குங்க ஐயா. ஓகே. ஓகே. அண்ட் இந்த 8 விரல் முழங்கையில இருந்து 8 விரல் ஆமா. எஸ் மேடம். இங்க இருந்து 8 அந்த அடங்கல் கொடுத்து கதிர் நரம்பு அடங்கல், கை கதிர் நரம்பு அடங்கல் கிளாஸ்லயும் கொடுத்தேன். அண்ட் லெக் பெயினுக்கு எனக்கும் வச்சுக்கிட்டேங்க ஐயா. அதுவும் சரியாச்சு. சோ என்ன சரியா? இந்த 2 தான் கொடுத்து. கதிர் 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 அடங்கல் கொடுத்து முழங்கால் வலி, முழங்கால் வலி சரியாச்சு. ஓகே. சோ இடது காலுக்கு இடது கையில கொடுத்தீங்களா? எந்த காலுக்கு எந்த கையில கொடுத்தீங்க? வலது கையில கொடுத்தா இடது காலுக்கு, இடது கையில கொடுத்தா வலது காலுக்கு. நீங்க இடது கையில கொடுத்தீங்க, வலது முட்டி சரியாயிடுச்சு. ஆமா, வலது முட்டி சரி. ஆறுமுக அடங்கல் அண்ட் முழங்கால் முழங்கால் மூட்டடங்கல். ஓகே. கதிர் அடங்கல் சொன்னீங்களா மேடம்? அது எதுக்கு? கதிர் நரம்பு அடங்கல் வந்து கையோட வாசி ஓட்டம். எஸ் மேடம். அது கொடுத்தனால என்ன ஆச்சு? கையோட ஃப்ரிக்ஷன் சரியாச்சுங்க ஐயா. ஹேண்ட் ரைட்டிங் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா வந்துட்டு இருந்தது. இப்போ ஸ்மூத் ஃப்ரீ ஃப்ளோவா வருதுங்க ஐயா. ஓகே. உங்க ஹேண்ட் ரைட்டிங்ல சரியா வரல. இப்போ வந்து கதிர் நரம்பு அடங்கல் கொடுத்த பிறகு பெட்டரா இருக்கு. ஃபார்மா புடிச்சு எழுத வருதுங்க ஐயா. எஸ் மேடம். அடுத்த ஒருத்தட்ட பேசுவோம். நன்றிங்க ஐயா. ஸோ நீங்க எக்ஸ்பிரஸ் பண்றது எல்லாமே வந்து உங்களோட இதுக்கும் வந்து பெரிய அளவுக்கு யூஸ் ஆகும். சுகந்தினி மேம் வரல. ஓகே. தனம் சுப்பிரமணியம் மேம் இது பண்ணிருக்கீங்களா? என்ன மியூட் பண்ணிருக்கீங்களா? என்ன விஷயம்? ஓகே. மீட்டிங் அட்டெண்ட் பண்ணீங்கல்ல? ஓகே. 2 நாள் பயிற்சி வகுப்பு எங்கனம் இருந்தது? எலிவரசி மேம் இப்ப அன்மியூட் பண்ணுங்க. சார் குட் ஈவினிங். எஸ் மேம். எஸ் மேம். எல் மேம் சொல்லுங்க. சார் குட் ஈவினிங். கேக்குதுங்களா இப்போ? நன்றா கேக்குதுமா. எல் மேம் வந்துருந்தீங்களா? பிராக்டிகல் வந்திருந்தீங்களா? நான் வந்தேன் சார். வந்தேங்க. பிராக்டிகலை பத்தி சொல்லலாம். என்னென்ன விஷயங்கள்லாம் பார்த்தோம்? வாட் இஸ் யுவர் அனுபவம்? வந்த பிறகு எந்த பாயிண்ட கொடுத்தீங்க? அது வரைக்கும் பேசலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுங்க. அடங்கல் எல்லாம் எனக்கு நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு. பிராக்டிஸ் ஆல்சோ வி நீடட். அண்ட் மோரோவர் நான் வந்துட்டு என்னோட யோகா ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த நீ பெயின் ரொம்ப இருக்குங்க சார். அவங்களுக்கு ரொம்ப ஒரு 3-4 மந்த்ஸா அவங்க ரொம்ப சஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ணேன், அந்த முழுக்கால் முட்டடங்கல் கொடுத்தேங்க. அது பின்னால ப்ரெஸ் பண்ணிட்டு அந்த சைட்ல கொஞ்சம் மசாஜ் பண்ணிட்டு இது பண்ணேங்க. ஷீ செட் 2-3 டேஸ்ல எனக்கு ரொம்ப ரிலீஃப் இருக்கு, தூங்குனேன்ட்டு. ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஆனா அது 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 ஒண்ணுதான் சார் வந்து பண்ணேன் நானு. ஓகே. ஓகே மேம். ஓகே மேம். ஓகே சார். கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. 2 பேரும் ரொம்ப நல்லா பண்ணீங்க சார். தேங்க்யூ லாட். நாங்க ரொம்ப லேர்ன் பண்ணிக்கணும். ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ணாதான் நல்லா வருங்க. We will practice sir. Very thank you so much for both of you.
வெல்னஸ் மேம் எந்த ஊர்ல வசிக்கிறீங்கம்மா? சார் பெங்களூர் சார், பெங்களூர். பெங்களூர்ல இருக்கீங்க. ஓகே. ஆமா சார். அடுத்த ஒருத்தர் பேப்பர் ஜெயந்தி மேம் வந்திருந்தீங்களா? டிஏ ஜெயந்தி. ஓகே மேம், அட்மிட் பண்ணுங்க. ஓகே. வணக்கம் சார். ஜெயந்தி மேம் வணக்கம் மேம். வந்திருந்தேன் சார் நானு. எஸ் அசல ரொம்ப 3 நாள் எப்படி போச்சுன்னே தெரியல, அவ்வளவு வேகமா ஓடி போச்சு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு கிளாஸ் எல்லாமே. மேடம் வருவாங்கன்னு தெரியாம மேடம் அங்க டக்குன்னு வருவோம், இன்னும் எங்களுக்கு நல்லா இருந்துச்சு. அதுவும் அங்க எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணும்போது அது இன்னும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும் நாம அப்படின்னு ஒரு இது வந்துச்சுங்க சார். அங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த கையில கை கதிர் நரம்பு அடங்கல் கொடுத்தோம். அப்ப எனக்கு வந்து அடிக்கடி இந்த ரைட் சைடு செஸ்ட் பெயின் இருந்துச்சு. அன்னைக்கு அங்க அது கொடுக்கும்போது எனக்கு இந்த சைடு ஃபுல்லா ரொம்ப சூடா தெரிஞ்சிச்சு. நான் அப்பவே அங்க கூட சொன்னேன், அது மைக்ல சொன்னேன். அப்பத்துல இருந்து அந்த வலி அப்புறம் எனக்கு வரல. இப்போ வந்ததுக்கு அப்புறமா எனக்கு அந்த வலி வரல. அது அப்படியே போயிடுச்சு. லெஃப்ட் சைடுல செஸ்ட்ல வலி இருந்தது, லங்ஸ் இல்ல ரைட் சைடு வரும். ஓகே, ரைட் சைடுல செஸ்ட்ல வலி இருந்தது. வலி வந்துட்டு இருந்தது. டாக்டர் கிட்ட கூட காட்டியிருக்கேன் நானு. எல்லாம் எடுத்தாங்க, டெஸ்ட் எல்லாம் எடுத்தாங்க, ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. சரி, அதோட விட்டுட்டு அந்த வலியோடயே பழகிட்டு இருந்தேன். பழகி போச்சு வலி அது. அந்த வலி அப்புறம் வரல எனக்கு. அதுக்கப்புறம் இப்போ 2 நாளுக்கு முன்னாடி தூக்கத்துல பயங்கரமா லெஃப்ட் முழங்கால் வலி எடுத்துச்சு. அந்த தூக்கத்துல என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இந்த கையில 4 விரல் வச்சு 3 விரல் அளவு வச்சு ஒரு இது சொல்லி கொடுத்தாங்க இல்லையாம்மா, அந்த பாயிண்ட் ஒரு பிரஸ் பண்ணதுல எனக்கு அந்த வலி குறைஞ்சிடுச்சு, அப்புறம் வரல. எந்த பக்கம் இருக்கு கையை பிரஸ் பண்ணி மேடம்? எந்த பக்கம்? ரைட் ஹேண்ட்ல பிரஸ் பண்ண லெஃப்ட் நீ பெயின் வந்துச்சு, சிவியரா வந்துச்சு. நல்ல தூக்கத்துல சிவியரா பெயின் வந்துடுச்சு. ஓகே, லெஃப்ட் நீனா எந்த இடத்துல மேடம்? உள் பக்கம். லெஃப்ட் நீல உள் பக்கமா? லெஃப்ட் நீன்றத விட இடது பக்கம் மூட்டு. இடது பக்கம் மூட்டுல உள் பக்கமா வலி ஒரே இடத்துல. அது என்னது நல்ல பயங்கரமா இருந்துச்சு. அதுக்கு இந்த பாடங்களை தான் நான் ப்ரெஸ் பண்ணேன். ஓகே, அதாவது உடனே ரிலீஃப் கிடைச்சது. எந்த இடத்துல? இந்த இடத்துல இருந்து 3 விரல் வச்சு ஓகே, இந்த இடம் திஸ் பிளேஸ். ஓகே, இந்த பிரஸ் பண்ண பேர் ஞாபகம் இல்லை. ஓகே, இன்னும் பிராக்டிஸ் பண்ணணும். லெஃப்ட் மூட்டு வந்து வலி வந்து சரியாயிடுச்சு. அது அங்க நம்ம பிராக்டிசிங்ல செஞ்சதுனால டக்கு ஞாபகம் வந்தது. எஸ் மேடம். ஓகே, சுஜாதா மேம் என்ன புள்ளி மேடம் அது? சார், உள்ளங்கை வெள்ளை அடங்கல். உள்ளங்கை வெள்ளை கிடையாது. அதற்கு அருகாமையில் இருக்க புள்ளி. இல்ல சிறுவெள்ளை அடங்கல். எஸ் மேடம், சிறுவெள்ளை அடங்கல் தான். சிறுவெள்ளை அடங்கல் தான். ஓகே, அதை செஞ்ச உடனே என்னாச்சு? லெஃப்ட்ல பிரஸ் பண்ண எங்களுக்கு நானும் அதை அப்ளை பண்ணேன் சார். இன்னைக்கு மத்தியானம் கூட திடீர்னு அந்த லெஃப்ட் சைட்ல வந்து எனக்கு கால் இடுப்பு கிட்டக்கவே எனக்கு ஒரு பெயின் இருந்தது. உடனே நான் வலது கையில வந்து இங்க அதே சிறுவெள்ளை அடங்கல்ல நான் பிரஸ் பண்ணேன் சார். 2 மினிட்ஸ்ல பேனா வச்சு பாயிண்ட் பண்ணுங்களேன். எல்லாரும் கேட்கலாமா? ஜஸ்ட் நோ, இல்ல வேற ஏதாவது சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்கமா? இங்கதான் சார், இந்த இடத்துல சார். அவங்க எந்த இடத்துல வச்சு காமிக்க சொல்லலாமா? கரெக்ட். எஸ், இந்த இடம் சார். எஸ் மேம். அதான் எந்த இடத்துல இருந்து 3 விரல்கள் மேம்? இங்க இந்த இடத்துல இருந்துங்க சார். ஆக்சுவலா அந்த 3ங்கிறது இந்த இடம் வரும். இந்த இடம் வரும். இந்த நடுவுல இதுக்கு நேரா வரும் சார். அது அட்ஜசன்ட்ல வந்துரும் அது. ஓகே, அதான் இந்த மேட்டுக்கு கீழே. ஆமாங்க சார். ஆமா, மேட்டுக்கு கீழே அவுட் சைடு இந்த கையோட இந்த வெளிப்புறமா வரும். இப்படி வச்சோன்னா உள்புறம் கீழே பாக்குறப்போ, இப்படி கை காமிக்கிறப்போ ஒடிப்போம். அதான் சுண்டு வரலுக்கு அட்ஜசன்ட்டா கீழே பாத்துக்கணும் இந்த புள்ளி. சோ நீங்க இது பண்றீங்க அப்படின்னா இந்த மேட்டுக்கு கீழே, அதாவது இங்க இருந்து இருக்கக்கூடியதுல 3 பாயிண்ட்ஸ்ல நேரா வர்றது. ரைட் தானே மேடம்?
ஆமா சார், கரெக்ட். இங்கதான். ஓகே, நான் எப்படி பண்ணிக்கிட்டேன், இந்த இருக்கு இதை பண்ணிக்கிட்டேன். ஸோ எனக்கு இந்த இடத்துக்கு நேர நேர நேரா கார்னர் ஒரு கோடு. நேரா. ஆமா ஆமா. இந்த இடத்துல ஒரு ப்ரெஸ் பண்ணா எனக்கு என்ன கிடைக்குது, இந்த ப்ரெஸ்ல வந்து அதுக்கு ஆப்போசிட் இருக்கக்கூடிய வழி தீருது. அப்படியே இமிடியேட்டா வித்தின் 2 minutesல வந்து எனக்கு அது ரிலீஃப் ஆயிடுச்சுங்க சார், அந்த பெயின். இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி ஷூர். நோட்ஸ் வச்சிருக்காங்க, எக்ஸாக்ட் சொல்லலாம் பாயிண்ட். வேற யாராவது துணைக்கு வரலாம், வேற யாரு அட்டன் பண்ணதுல நான் வந்து எக்ஸாக்டா நோட்ஸ் எடுத்திருக்கேன்னு சொல்லி. பாரதி பழனிக்குமார் மேம். சார் விட்டு விட்டு தான் சார் எடுத்திருக்கேன், ஆனா இந்த பாயிண்ட் கரெக்டா சார். ஓகே, அந்த பாயிண்ட் கரெக்டா எடுத்திருக்கேன். நீங்க சொல்லுங்களேன் எப்படி எடுக்கிறதுன்னு. இந்த உள்ளங்கை அந்த ரேகைகள் இருக்குல்ல சார், அதுல இருந்து 3 விரல் எடுத்து அந்த மேட்டு சரிவுல வைக்கணும் சார். ஓகே, உள்ளங்கை ரேகையில இருந்து 3 விரல் எடுத்துட்டேன், அப்படித்தானே? ஆமா சார். வச்சுக்கலாமா மேடம்? ஓகே சார். இப்படி வச்சுக்கலாமா? வைக்கலாம். என்னோட சுண்டு வரல வச்சாது அந்த இடம். ஆமா சார், அந்த நடு ரேகை கிட்ட வரும் சார், நடு ரேகை கிட்ட வரும். சோ இப்படி இந்த இடம் ரைட். ரைட் சார். ஓகே, ஏதோ காயத்ரி மேம் சொல்றாங்க, எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் ஐயா. நான் வந்து ரெண்டு விரலுக்கு நேர் கீழே வரும் சார். கடைசி 2 விரலுக்கு நேர் கீழே. அம்மா சொன்னாங்கன்னா மோதிர விரலும் சுண்டு விரலும் ஜாயிண்ட் ஆகி நேரா வரும்ல பாயிண்ட். ஓகேம்மா, நானே சந்தேகம் இருந்தா நானே இப்போ இது பண்ணுறேன். மோதிர எனக்கு இருக்கு, இது இருக்குது, அதுக்கு நேரா ரெண்டும் ஜாயிண்ட் ஆகி இங்க வந்து மேடு வர மாதிரி இருக்குல்ல ஐயா. அதாவது பெருவெல்லைக்கு நேர் ஆப்போசிட்ல சிறுவெல்லை. ஓகே, அதாவது ஒண்ணு பாத்துக்குங்க, இது வந்து சுண்டு விரல் பக்கம் இருக்கிறது வந்து இந்த பாயிண்ட் வருது, நாட். ஆமா ஆமா. சோ இப்ப என்ன சொல்றாங்க காயத்ரி மேடம், என்ன சொல்றாங்க, மேம் வந்து இப்படி சொன்னாங்க, இது மாதிரி ஒரு கோடு போட்டுக்கிற சொன்னாங்க. இந்த கோட்ல இவங்க என்ன சொல்றாங்க, 3 விரக்கடை வச்சு இந்த விரக்கடையில நேர எந்த இடத்துல ஜாயின் ஆகுது, இந்த இடம். இந்த ரெண்டு சுண்டு விரல் இப்படி வைக்கும் போது. எஸ் மேம், சொல்லுங்க. இப்படி வைக்கும் போது இங்க வரும், இந்த மேடு வருது இல்லையா, ஏறுது இல்லையா. கரெக்ட் மேம், இப்படி 3 வச்சுட்டேன், கரெக்ட் தானே? இப்ப நீங்க வைக்கும் போது உங்க சுண்டு விரல் நீட்டினீங்கன்னா அந்த பாயிண்ட் வரும். இல்ல சுண்டு விரல் வைக்கிற இடத்துல அந்த பாயிண்ட். எஸ் மேம், இந்த பாயிண்ட் கரெக்ட். எக்ஸாக்ட்டாவே வரும் சார். குழி மேல் ரெண்டு வச்சு இழுத்தாலே ஓகே மேடு வருது இல்லையா, அந்த பாயிண்ட். எஸ், அதேதான் சார். அத மேடு இது ரெண்டு இங்கேயே 3 விரல் தான் சார் வரும், மேல இருந்துமே கூட. அந்த 2 ஜாயின் ஆற இடத்துல இருந்து நீங்க வச்சீங்கன்னா 3 விரல் கரெக்டா முடியிற இடத்துல வந்துரும். ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாச்சா மேடம்? உங்களுக்கு புரியுதா? கரெக்ட். அதாவது இந்த இடத்துல இருந்து இங்க பாருங்க, இந்த இடத்துல இருந்து 3 விரல் வச்சா, இந்த இருக்கு 3 விரல் வச்சா எந்த இடத்துல டச் அந்த இடம். அதாவது 3 விரல் வச்சா எந்த இடம் டச் பண்ணுதோ அது. இப்ப பாயிண்ட் இதுக்கு நேர சுண்டு விரல் பக்கத்தே வருது, பட் அப்ராக்சிமேட்லி 2 விரலுக்கு நடுவில் இருக்க நேர ஒரு கோடு போட்டா எந்த இடத்துல டச் பண்ணுதோ அந்த பல்லது ஏறுற இடத்துல. மேடம் அதை சொல்லுங்க. மாணாக்கர்லாம் ஒன்று கூடி என்ன மாத்திரை அளவு கொடுக்கணும், என்ன ஏது சொல்லுங்க. ஆக்சுவலி கட்டை விரல் வச்சு அந்த இடத்துலயும் மோதிர விரல் வந்து பின்பக்கம் அதுக்கு நேர் பின்பக்கம் வச்சு நம்ம வந்து அழுத்தி பிரஸ் பண்ணலாம், இல்ல கிளாக் வைஸ் ரொட்டேஷன் கொடுக்கலாம் ஐயா. நலிக்கி விடலாம், இல்லாட்டி அழுத்தி பிரஸ் பண்ணலாம். ஆமா. சரி மேடம், இப்படி அழுத்தி பிரஸ் பண்ணா என்ன ஆகும்? ஆக்சுவலி நான் அங்க கிளாஸ்ல செய்யும் போது எனக்கு நானே மேடம் ஒரு தடவை 3 தடவையா? 3 தடவை பண்ணலாம் ஐயா. 1 2 3 பண்ணிட்டேன். ஓகே, எனக்கு பண்ணும்போது அங்க வகுப்புலயே நான் பண்ணேன் ஐயா. எனக்கு வந்து என்னன்னா ரைட் சைடு லெக் ஹீல்ல எனக்கு வந்து ஒரு ஹீட் மாதிரி ப்ரொடியூஸ் ஆச்சு. கீழ இருந்து கீழே வரை இருக்கக்கூடியதுல பெயின் ரிலீவ் ஆகும்ன்றீங்க. ஆமா. என்ன இண்டிகேஷன் சொல்லிருக்காங்க மேடம்? நிர்மலா பாஸ்கர் மேடம், நீங்க சொல்லுங்க. நீங்க தான் கரெக்டா நோட்ஸ் எடுத்திருப்பீங்க. ஓகே, வந்தீங்களா? எஸ், ஹேவ் யூ அட்டெண்டட்? எஸ், ஓகே, பரவாயில்ல. ஓகே,
நீங்களும் வரல. இந்த 4 மெம்பர்ஸ் திருத்திடுவாங்க. பட் எல்லாம் பிரில்லியன்ட் பீப்புள் தான். ஓகே மேம், அட்மிட் பண்ணுங்க. ஸோ கால்ல அதுக்கு ஆப்போசிட் கால்ல முட்டியில இருந்து கீழே வரை இருக்குதா மேடம்? இடுப்புல இருந்து கீழே இருக்குதா? சார் நான் வந்து நீங்க இப்ப சொன்னதுக்கு அப்புறம் இந்த பாயிண்ட் கொடுத்தேன், எனக்கு ரைட்ல பெயின் இருந்தது, இப்ப போயிடுச்சு சார். ஐ அம் சோ ஹாப்பி. ஓ கிரேட். நான் கிளாஸ்க்கு வரல, பட் ஆனா ரொம்ப சூப்பரா இருக்கு. வெரி குட். அதாவது எதுக்குன்னா இந்த புள்ளிகளை நாம இந்த மாதிரி பயிற்சி பண்ணும் போது மட்டும்தான் மைண்ட்ல இருக்கும். ஓகே மேம் சொல்லுங்க. காயத்ரி அம்மா, காயத்ரி சாலை காயத்ரி அம்மா, இப்ப வந்து எந்த பக்கம்? ஆப்போசிட் சைடு. எனக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல அங்க பிராக்டிஸ் செஷன்ல இடுப்புல இருந்து கீழே வரையுமா, முட்டில இருந்து கீழே வரையுமா? முட்டில இருந்து கீழே வரைக்கும் நினைக்கிறேன். ஆனா எனக்கு அங்க பிரஸ் பண்ணும்போது ரைட் சைடு ஹீல்ல ஒரு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுற மாதிரி எனக்கு நான் கீழ் வரையுமே பெயின் இருக்கு. பெயின்ல ரிலீவ் ஆயிருக்கு. நிர்மலா பாஸ்கர் மேம், உங்களுக்கு எந்த இடத்துல பெயின் ரிலீவ் ஆச்சு? எனக்கு வந்து நீல சார், எக்ஸாக்ட் நீல ஒரு 10 டேஸா பயங்கர பெயின் இருந்தது சார். கம்ப்ளீட்டா ரிலீவ் ஆயிடுச்சு. சொல்றீங்களா? கொலுசு போடுற இடம். இல்ல சார், நீல நீனா முட்டி முட்டில இருந்து கொஞ்சம் கீழே சைடுல எல்லாமே பெயின் இருந்தது சார். ஓகே ஓகே ஓகே. இந்த காக் மசிலுக்கு மேல இருக்கிறதெல்லாம் சைடுல. ஆமா சார், கரெக்ட். ஓகே ஓகே ஃபைன். ஓகே, வேற யார் இந்த பாயிண்ட்ஸ் கொடுக்குறீங்களா? இப்ப பாத்துருக்கீங்களா? யாரெல்லாம் வகுப்புக்கு வரல, படிச்சுக்கிட்டீங்களா? ஷூர். ஸோ இது ஒரு பாயிண்ட். ஓகே, அடுத்த பாயிண்ட்ஸ் பத்தி பேசலாம். சாலை சுகந்திரி மேம், நீங்க எடுத்துக்கிட்டீங்களா? அந்த பாயிண்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கும் கொஞ்சம் அந்த மூட்டு வலி கொஞ்சம் இருக்கு, அந்த சப்பானி கொட்ட முடியாம இருக்கிறது, கீழே இருக்கு. ஓகே, சமணம் போட்டு வேத நூல் படிக்க முடியாம இருக்கீங்க, அப்படித்தானே? முடியாம இருக்கு, அதால கதிரையில இருக்க வேண்டி இருக்குது. அப்ப இதை செய்து பார்க்க போறேன். இப்ப கொஞ்சம் செய்தேன்னா நான் தெரியல, சப்பானி கொட்டி இருந்து பார்த்துட்டு, சமணம் கொட்டி இருந்து பார்த்துட்டு. சமணம் போடுங்க, உட்காந்து பாருங்க, எந்திரிங்க. ஓகே, அடுத்து அடுத்த ஒரு பாயிண்ட்ஸ் நம்ம பார்ப்போம். அடுத்த பாயிண்ட் யார் பேசுறா? ஓகே, சதாசிவம் ஐயா. ஓகே, நீங்க சொல்லலாம் ஒரு பாயிண்ட். ஐயா, நான் வந்து எனக்கு முகத்துல கண்ணு உங்கள்கிட்ட வந்து பார்த்ததுக்கு அப்புறம் கண்ணு தெரிஞ்சிருக்கு. நான் லிங்கமுத்திர வைக்கன்னு சொல்லியிருந்தீங்க. நான் இப்ப அடங்கலுக்கு வந்ததுக்கு அப்புறம் முகத்துல இருக்கிற வாதம் இந்த மாதிரி சம்பந்தமா இருந்தா நல்லிருப்பு அடங்கலையும் அமிர்த அடங்கலையும் நாக்கு தேய்க்கும் போது அழுத்தி தேய்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அழுத்தி தேய்ச்சோன்ன எனக்கு வந்து அந்த கண் இமைகள்ல வந்து சில ஈரமான கண்ணு லேசா வலிக்கும், அப்படியே எரிச்சல் இருக்கிற மாதிரி இருக்கும், அப்படியே கொஞ்சம் டெவலப் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த அமிர்தாடங்கள் நல்லீர் படங்களும் அமிர்தாடங்களும் கொடுத்து பார்ப்போங்க. நாக்கு நடுப்புள்ளிலையும் அதுல இருந்து ஒரு விரல் அளவு 2 பக்கம் இலக்கிலே வச்சு நான் அமுத்தி பார்ப்பேங்க. அது நல்லா நாக்கை வந்து தேய்க்கும் போது நல்லா அதை அழுத்தி அடங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அதை செஞ்சு பார்த்துட்டு இருக்காங்க. மான்முத்திரையோட அதோட இது ஈஸியா இருக்கு, சுலபமா. காலையில அதாவது நமக்கு வேணுங்கிற முகபாத பேச்சு இந்த தன்மை எல்லாம் வந்து இருந்தது அப்படின்னா அது நீங்க எதுக்கு இப்ப அந்த புள்ளி எதற்குன்னு சொல்றீங்க? பிராணத்தை வந்து உடல் முழுவதும் தலையில பரவுறது. பிராணன் அடங்கிருந்தா அது தேக்கிறது தான் விரிவாகிறது. அந்த அடிப்படையில் அது செய்யறாங்க. செஞ்சு பார்த்துருக்குங்க, நல்லா ரிசல்ட் இருக்கு. ஓகே ஓகே. அதே மாதிரி வீட்டுல வந்து இன்னைக்கு வந்து அவங்ககிட்ட அந்த கதிர் நடம்படங்களுக்கு கொடுத்து பார்த்தேங்க. வந்து இன்னைக்கு ஒன்றும் கம்ப்ளைண்ட் இல்லை, நல்லா இருக்காங்க. கால் வலி கீழே முழங்காலுக்கு கீழே வலிந்து பாதமெல்லாம் வலிக்கு சொல்லிட்டு இருப்பாங்க. கதிர் நரம்பு கொடுத்து ஒரு தடவை டச் பண்ணி அனுப்பிச்சுங்க காலையில. கதிர் நரம்பு எங்க இருக்கு? 8 மணிக்கட்டு கீழ இருந்து 8 அங்கல கீழே 8 விரல். 4 நாள் 8 விரல் அந்த இடத்துல. அத வகுப்பா அம்மா சொல்லி கொடுத்தாங்களா, அங்க வகுப்பு இருந்தப்ப யாருக்கு வழி போகணும், அதுல எனக்கு வழி போயிடுச்சுங்க. அங்க திருச்சி ட்ரெயின்ல வந்த போயிருந்தேன். சரி, லெஃப்ட்ல கொடுத்ததுல ரைட்ல பெயின் போயிடுச்சு, ரைட்? ஆமாங்க, மகிழ்ச்சிங்க. அது 2 செஞ்சு பார்த்துருங்க.
தொக்கணத்துல வளைமுடிந்த வருமத்தை வந்து இன்னைக்கு எனக்கு செய்யும். ஏன்னா இந்த மூச்சு காலையில் 4 மணிக்கு செய்யறதுக்கோசரம் ஒரு பக்கமா படுத்திருந்தேன். அதுல வந்து முதுகு வலி வந்துச்சு, 2 நாளா இருந்துச்சு. அப்புறம் இன்னைக்கு துணைவியாரை கூப்பிட்டு வளைமுடிந்த வருவத்தை தேய்க்க சொன்னாங்க. ஒரே ஒண்ணு அவங்களுக்கு செய்ய தெரியல, இருந்தாலும் செய்யுங்க, டச் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்னு தேய்ச்சாங்க. அதுலயும் எனக்கு விலகிடுச்சுங்க, முதுகு வலி போயிடுச்சு. கட்டாயம் நம்ம வந்து சண்டை போடாத. ஓகே, வீட்டு பார்ட்னர் கூட எல்லாம் வந்து பேசிக்கா சில வர்ம புள்ளிகளை சொல்லி கொடுத்துட்டா அவங்களும் நமக்கு நன்மை பயக்கக்கூடிய விஷயத்தை பண்ணுவாங்க. ஓகே, ஆமாங்க, நிகழ்ச்சிங்கய்யா, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ரொம்ப இதனால என்ன சிம்டம் இருக்கு, எது சிம்டத்துல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு? கண், அதாவது எனக்கு கண் இமை வந்து மூடின மாதிரி இருந்ததுங்க, வலது பக்கம் மூடி இருக்க மாதிரி இருக்குங்க. இந்த இதுக்கும் பாத்தீங்கன்னா வலது வந்து கம்மியா இருக்கும், அது அப்படியே விரிவாங்கிட்டு இருக்கு. இப்ப செய்ய செய்ய நாளுக்கு நாள் விரிவாங்குது. ஒரு பக்கம் வந்து கிருஷா இருந்துச்சு, அதுக்கு வந்து ஆண் முத்திரை, லிங்க முத்திரை எல்லாம் பண்ண சொன்னேன். ஆமாங்க, அது ரெண்டும் செஞ்சுட்டு இருக்கிறேங்க. ஆனா இந்த அடங்கல் வந்ததுக்கு அப்புறம் இப்ப நள்ளிருப்பு அடங்களும் அமிர்த அடங்களும் செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் வேகமா பலன் இருக்கு. சரி, பூட்டு அடங்கல் யாரும் இது பண்ணிக்கீங்களா? பூட்டு இல்லைங்க, இன்னும் அதெல்லாம் அது இன்னும் அதுக்குள்ள போலீங்க. குழம்பல் அடங்கல் யாரும் பண்ணி கொடுத்துருக்கீங்களா? யாருக்கும் குழம்பல் அடங்கல்? ஓகே, ஜான்சி ராணி மேம். ஓகே, ஜான்சி ராணி மேம், வகுப்பு எப்படி இருந்தது? வகுப்பு பத்தி சொல்லுங்க, அதுக்கப்புறம் நம்ம வகுப்பு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க சார். அம்மா சொல்ல சொல்ல சில அடங்கல் நானே வந்து செஞ்சுக்கிட்டேன். தைராய்டு, அப்புறம் ஓவர் ப்ளீடிங் ஆகுது, இந்த மாதிரி நிறைய இது நான் செஞ்சுக்கிட்டேன். அவங்க சொல்ல சொல்ல செஞ்சேன். போன தடவை வர்மம் தொக்கணம் வந்ததுக்கும் இப்போ அடங்கல் வந்ததுக்கும் இப்போ நான் அந்த முத்ரா பேட்ச்லேயே இருக்கேங்க சார். முத்ரா ப்ளஸ் இதையும் சேர்ந்து செய்யும்போது என்னோடய ஹெல்த்தில் வந்து ரொம்ப முன்னேற்றம் இருக்குது. ரொம்ப டயர்டாக இருக்கும், பட் இப்போ நல்லா இருக்குங்க ஐயா. அப்புறம் புலம்பல் அடங்கல் வந்து என்னோடய கல்லிக்கு ஒருத்தர், அவருக்கு கொஞ்சம் லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆஃபீஸில் எல்லாத்துக்கிட்டையும் புலம்பிகிட்டே இருந்தார், ரொம்ப புலம்பிகிட்டு இருந்தார். உடனே சொன்னேன், இப்படி வைங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அது கொஞ்சம் வச்சோடனே அப்படியே கொஞ்சம் அந்த புலம்புறது ஸ்டாப் பண்ணார். கொஞ்சம் இருந்தாலும் கொஞ்சம் எல்லாத்துட்டையும் சொல்லிட்டு புலம்பிகிட்டே இருந்தார். பாவமாக இருந்துச்சு எனக்கு. சரி, அது பண்ணுங்க. என் ஆஃபீஸில் தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே வெரிகோஸ் வெயின்லேருந்து எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்குங்க ஐயா. எதாவது வேணுமோ, யாருக்கு தேவையோ, தேவைப்படுறப்போ சொல்லிட்டு இருக்கேன். என் தம்பிக்கு கூட இது மூலம் இருக்குது. ஸோ அவருக்கு வந்து தேவைப்பட்டா மூலம் பிரச்சனை இருந்தால் மட்டும் இதை ப்ரெஸ் பண்ணுங்கள், அதர்வைஸ் ப்ரெஸ் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு அந்த மூலத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அப்படி அதுக்கு நான் சொல்லியிருக்கேன், செஞ்சுட்டு அப்புறம் ரிசல்ட்டு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கேங்க ஐயா. ஆனால் புலம்பல் இடங்கள் நான் அந்த என்னோடய ஆஃபீஸ் கல்லிக்கு கொடுத்துருக்கேங்க ஐயா. நான் கொடுக்கல, அவரே செய்ய சொன்னேன். இந்த மாதிரி வச்சு இது மாதிரி செய்யுங்க, லிஃப்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். உடனே அப்படியே செஞ்சார். கொஞ்சம் புலம்புறது அப்படியே கொஞ்சம் லைட்டாக ஸ்டார்ட் ஆச்சு. மேடம், தேங்க்யூ ஐயா. புலம்புறதுன்னா என்னன்னு தெரியாது. அப்புறம் தைராய்டு எனக்கே நான் கொடுத்துக்கிட்டேங்க ஐயா. ஓவர் ப்ளீடிங் ஆகிறதுக்கும் நான் கொடுத்துக்கிட்டேன். இந்த தடவை கிளாஸ் முடிச்சா அது 13ஆம் தேதி ஆச்சு. அந்த ஓவர் ப்ளீடிங் இல்லைங்க எனக்கு. அது எனக்கு மறந்துருச்சுங்க ஐயா. ஆனால் அம்மா சொன்னப்போ உடனே அந்த இதை நான் அமுத்தி பார்த்தேன் கிளாஸில். எனக்கு அது ஞாபகம் இல்லைங்க. நோட்ஸை நான் ரெஃபர் பண்ணிட்டு எழுதியிருக்கேன், ரெஃபர் பண்ணிட்டு நான் சொல்கிறேங்க ஐயா. அடுத்து ஒருத்தர் பேசலாம், பேசி நிறைவு பண்ணலாம். கலாவதி மோகனா மேம், சொல்லுங்க மேம். மோகனா மேம் அன்மியூட் பண்ணுங்க. ஐயா ஐயா நான் யூஸ் பண்ணது வந்து இந்த பால்பிட்டேஷனுக்குங்க ஐயா. ஓகே மேம். பால்பிட்டேஷனுக்கு இது வரையிலும் நான் கஷ்யப்ப முத்திரை தான் வைப்பேங்க ஐயா, படபடப்பு வந்தா. இப்ப மேம் வந்து ரொம்ப சிம்பிளா இந்த நாடி, ஹார்ட் நாடி பாக்குற இந்த இடத்த பிரஸ் பண்ணாலே பால்பிட்டேஷன் நிக்கும்னு சொன்னாங்க ஐயா. அதை யூஸ் பண்ணாங்க, அது சரியாச்சுங்க ஐயா. அதுக்கப்புறம் இந்த கால் விரலுக்கு பண்ணாங்க ஐயா. எனக்கு ரைட்ல பண்ணிக்கிட்டேங்க. ரைட்ல பண்ணையில என்னோட லெஃப்ட் கால்ல பிளாக்குன்னு சொல்லி தான் போலியோங்க ஐயா. லெஃப்ட் காலு அதுல எப்பயுமே ரொம்ப லோடு கொடுக்கவும் அது கொஞ்சம் பிளாக் ஆன மாதிரி இருக்குங்க பெயின். அப்போ இது கொடுத்தோனையுமே ஐயா அந்த செகண்ட் விரல்ல ஒரு மாதிரி மரமரப்பு இருக்குங்க, அது ரெடி ஆயிடுச்சுங்க ஐயா. இல்ல அங்க சாமி கிட்ட வச்சிருக்கேன், சாமி கிட்ட வச்சிருக்கேன். இல்ல நான் இன்னும் அப்புறம் நாளைக்கு வச்சுக்கிறேன். ஐயா வணக்கம்யா.
யார் பேசுறீங்க மேடம்? கலாவதி பேசுறேங்க. கலாவதி மேம் சொல்லுங்க. இது அம்மா வந்து அந்த கால் விரல்ல வந்து பெருவிரல்ல வந்து அந்த நகமும் சதையும் சேர்ற இடத்துல வந்து அழுத்தம் கொடுத்தாக்க இந்த கால் விரல்கள்ல இருக்கிற அந்த கருமையான இதுகள் எல்லாமே மாறும்னு சொல்லியிருந்தாங்க ஐயா. ஓகே இப்ப மேம். அது வந்து என் பொண்ணுக்கு, பெரிய பொண்ணுக்கு அந்த மாதிரி கால் விரல் பெருவிரல் இது வந்து நகை வந்து கொஞ்சம் கருப்படிச்சிருக்கு. இப்ப அதை வந்து நான் அதை டெய்லி வந்து பிராக்டிஸ் பண்ண சொல்லி கொடுத்துருக்கேங்கய்யா. இது புளியமுத்து அடங்கல சொல்றீங்களா? ஆமாங்கய்யா, கால் பெருவிரல். ஆமாங்கய்யா, பெருவிரல்ல வந்து இந்த 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 மாதிரி இந்த நகமும் அந்த சதையும் சேர்ற இடத்துல. ஓகே. அப்புறம் அது போக சார், பின்னங்கால் கால் சதையில வந்து பெயின் இருக்கப்ப அந்த பாயிண்ட் நடுவுல வந்து மேடம் சொன்னாங்க, அதுல வந்து நீங்க லைட்டா ப்ரெஸ் பண்ணி கொடுத்து ரெண்டாவது கால் வந்து அமுக்கி அழுத்தி இறுக்கி விட்டீங்கன்னா கால் வலி நல்லா ஃப்ரீயா இருக்கும், கால் வலி போயிடும் அப்படின்னு சொன்னாங்கய்யா. ஓகே மேம். அது எப்படி இருக்குது உங்களுக்கு? நான் வந்து என் பிள்ளைங்களுக்கு சொல்லி எனக்கு கால் பண்ண சொல்லியிருக்கேன், நல்லா இருக்குங்க அது. ஓகே ஓகே ஓகே. பாதி பேர்ல புரிஞ்சுக்கிற முடியல. கண்ணக்கால காஃப் மசில்ஸ் இருக்குல்லங்க. ஆமாங்க, காஃப் மசில்ல சென்டர் பாயிண்ட் 8 கீழே இருந்து 8. ஆமாங்க, இது மேல நடுவுல சென்டர் பாயிண்ட். அதே மாதிரி சைட்லயும் பாயிண்ட் இருக்கு, அதிவீர அடங்கல். அது சாரி, அந்த 2 பக்கமும் புள்ளி இருக்கு. அதை வந்து அது மனப்பாடமா எனக்கு வரலைங்க. அதை வந்து அமுக்கி இருத்தி அழுத்தி பிடிச்சு விடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கய்யா. அது மாதிரி பண்றப்ப நல்லா இருக்குங்கய்யா. சரி, ஓகே. நீங்க எல்லாருமே வந்து என்ன பண்றீங்க, இதுல குரூப்லயும் போடுங்க உங்களோட அனுபவத்தை. ஓகே, ஸோ தேங்க்யூ. நம்ம ஒரு வகுப்பு முடிஞ்ச உடனே இவ்வளவு பேர் ஆர்வமா இத்தனை பாயிண்ட்ஸ் நம்ம கொடுத்தேன்றது வந்து இது நமக்கு வர்மம் என்று தொக்கணத்துல இல்லை, அப்படிதானே? வர்மம் என்று தொக்கணம் மெல்ல மெல்ல தான் நம்ம கத்துக்கிட்டோம். ஸோ இப்ப பாப்போம். மகேந்திரா மேம் அட்டன் பண்ணீங்களா? ஓகே சார், ஃபர்ஸ்ட் நாள் அட்டன் பண்ணேங்க சார். செகண்ட் டே வந்து கீழே விழுந்ததுனால அட்டன் பண்ண முடியாம வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் டே வந்து கிளர்த்தடங்கள்ல வந்து மேம் சொல்லும்போது டச் பண்ணி செம தூக்கம் வந்துருச்சு. உடனே சீரங்கொல்லி அடங்கல் சொல்லியிருந்தாங்க, அது வச்சுதான் கிளாஸ்ல நான் ஃபுல்லாவே தூங்கல. அது அப்பயே ரிசல்ட் கிடைச்சது வந்து அந்த சீரங்கொல்லி அடங்கல் ஐயா. அப்புறம் எனக்கு சின்ன டவுட், எவ்வளோங்க ப்ரெஷர் தரணும்? இப்ப நான் கிளாஸ் வந்து செகண்ட் அட்டன் பண்ண முடியாதனால ப்ரெஷர் கொடுக்க எனக்கு தெரியல, எவ்வளவு தூரம் தரணுங்கிறது மட்டும் வேணும். அதுல 2ல இருந்து 3 மாத்திரை கொடுக்கலாம் மேடம். மீடியம் லெவல் ப்ரெஷர் கொடுக்கலாம். ஓகே. எஸ் மேம், டிபெண்ட்ஸ் அப்பான் தி இடம் மேடம். நம்ம இருக்கும் என்னது என்ன பர்டிகுலர் அடங்க என்ன பர்டிகுலர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லி அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே. தேங்க்யூ. விஜயலட்சுமி குமார், சென்னை மேம், அட்மிட் பண்ணுங்க. சார், எல்லாம் பார்த்தோம். போன தடவை நம்ம வே ஃபார்வர்ட் பண்ணணும்ல, ஒரு வே ஃபார்வர்ட்ல அட்டன் பண்ணோம்ல, அப்போ வந்து நீங்க இந்த அடங்கல் பத்தி எல்லாம் சொன்னோம். நானும் அட்டன் பண்ணேன் இந்த அடங்கல் கிளாஸ்க்கு. ஆனா உடனே மேடம் என்ன சொல்லிட்டாங்க, உடனே செஞ்ச மேடம் இதை பார்த்துட்டு நீங்க எல்லாம் சும்மா செஞ்சுட்டு இருக்காங்க, இங்க அடங்கல் புள்ளிகளை ரொம்ப இதாதான் பண்ணணும், ரேரா தான் யூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. அது கேட்கவும் எங்களுக்கு கொஞ்சம் இது பண்ணாச்சு. ஓவர் டேங்கை இது பண்ணா அப்படி ஆயிடும், நீங்க அதிகமா யூஸ் பண்ணீங்கன்னு. அப்ப நாங்க எப்ப யூஸ் பண்ணலாம்னு எனக்கு புரியல. அதுதான் தேவையானப்ப யூஸ் பண்ணலாம். மேபி சும்மா டெய்லி அப்புறம் கவலி காலம் மாதிரி அழுத்திட்டு இருக்க கூடாதுக்கா அவங்க சொல்லியிருப்பாங்க. ஓகே. இப்ப தைராய்டு எங்களுக்கு இருக்குன்னா நம்ம தைராய்டு பாயிண்ட டெய்லி அழுத்தலாமா? போற முடியும் அழுத்தலாமா? ஆல்டர்னேட்டிவ் டேஸ் கொடுக்கலாம். ஓகே, அதுதான் அவங்க சொல்லவும் எனக்கு எப்படிடா இப்படி அவசியம்னா செய்யறோம். ஆனா அவங்க வந்து ஒரு சிலருக்கு ஒரு தடவை இதுல போறது இல்லை. இப்ப தைராய்டு, சுகர் இதெல்லாம் ஒரு தடவை அழுத்தினாலும் போகாது, டெய்லியுமே கொஞ்சம் அழுத்தணும். அதுதான் நம்ம டெய்லி செய்யலாமா இல்ல எப்படின்னு நமக்கு இல்ல செஞ்சுட்டு நம்ம பிராணமுத்திரை செஞ்சுட்டா நமக்கு ஈக்குவல் ஆயிடுமா? அதுல ஷெட்யூல்ஸ் நம்ம பண்ணுவோம் மேடம், ஷெட்யூல் பத்தி பேசுவோம். அதுதான் சந்தேகம். ஒரு கொடுப்போம் அப்படின்ற விஷயத்தையும் ஒரு கேட்டலாக் பண்ணலாம். ஓகே.
அதுதான். ஸோ தேங்க்யூ. நிறைய பேர் வந்து தொடு புள்ளிகளை பற்றி ரொம்ப ஆழமாகவும் கண்டினியூஸாக ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கீங்க. அதை வந்து நம்ம தொடர்ச்சியாக பேசுவோம். சங்கீதா மேம். வணக்கம் ஐயா. வணக்கங்க. சொல்லுங்க. பேசுறது தெளிவா கேக்குதுங்களா? நல்லா கேக்குதும்மா. இப்போ ஆனி ஆடி இந்த காலத்துல வந்து வாத ஜுரம் வந்து அதிகமா வருது. இந்த வாத ஜுரத்துக்கு வந்து எப்படின்னா கட்டு வலி, உடல் கை கால் வலி வந்து காலையில இரவுல இந்த மாதிரி காய்ச்சல் வந்து எப்ப வருதுன்னா பகல் பொழுதே இருக்கிறது இல்ல. அந்தி சந்தி வேலையில தான் இந்த கட்டு வலிங்கிறது இந்த வாத ஜுரங்கிறது வருது. இதுக்கு நம்ம இந்த புள்ளிகளை எப்படி ஆக்டிவேட் பண்றதுன்னு நான் சொல்றேன். அது எல்லாருமே பயன்படுத்திக்கலாம். ஏன்னா இதற்காக மருத்துவத்தை நோக்கி போகும்போது நானே போன வருஷம்லாம் நிறைய பணத்தை இழந்திருக்கேன். இந்த வருஷம் 10 பைசா செலவில்லாம நம்ம கைகளை வச்சே நான் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு குழந்தைங்களை சேஃபா வச்சிருக்கேன். நிறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துருக்கேன். இதுல வாத ஜுரத்துல இருந்து மெடிசன் இல்லாம மீண்டு வர்றதுக்கு இந்த வர்ம புள்ளிகளை வந்து பயன்படுத்தலாம். நம்ம கைகள்ல மட்டுமே வெறுமன கைகளை மட்டுமே வச்சு செய்துக்கலாம். இது ரொம்ப ஈஸியானதும் கூட தான். அம்மா போன தொக்கன முறையில சொல்லி கொடுத்ததுதான். இப்போ நீங்க இந்த மொழி பொறுத்து வர்மம், என்னோட கைகள் என்ன தெரியுதுங்களா? இந்த மொழி பொறுத்து வர்மத்தை ஒரு 3 டைம்ஸ், அதாவது கட்டை விரல்ல இருந்து பொறுத்து மொழி பொறுத்து மொழி பொறுத்து வரும். இந்த இடத்த வந்து 3 டைம்ஸ், அதாவது ஒவ்வொரு இதுலயுமே 3 டைம்ஸ் ஒரு ப்ரெஷர் 5 விரலுக்குமே நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டு நம்ம இந்த முடிச்ச அடங்கல்ல இருந்து ஒவ்வொரு கை நெருக்கு வர்மம் வழியா இந்த சொர்ண பிற்றலை அடங்கல் இந்த வழியா அப்படியே ஒரு இங்க இருந்து இங்க ஒரு அதே மாதிரி ஒரு 3 டைம்ஸ். எப்படி நம்ம எது கவுண்டிங் அது மட்டும் முக்கியம். 3 தடவைனா 3 தடவை, 5 தடவைனா 5 தடவை, அதுக்கு மேல நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை. 3 டைம்ஸ் கொடுக்குற மாதிரி இங்க இருந்து ஒரு ப்ரெஷர் 3 தடவை. அதே மாதிரி இங்க ஒவ்வொரு கவுளிக்கும் நடுமத்தில இந்த மாதிரி கொடுத்துட்டு இங்க ஒரு ட்விஸ்ட், இந்த கோடிக்கண்ணு வர்மம் இதுல ஒரு 3 தடவை ட்விஸ்ட் பண்ணிட்டு நீங்க உள்ளங்கை வெள்ளை வர்மத்தை சும்மா ஜஸ்ட் ப்ரெஷர் கொடுத்து மேலே ஏற்றணும். இந்த மாதிரி இரு கைகளையும் கொடுத்தா போதும். ரொம்ப ஓவர் ப்ரெஷர் எல்லாம் பண்ண வேண்டாம். சும்மா ஜஸ்ட் ஒரு லைட்டா ஒரு இது மாதிரி பண்ணீங்கன்னாவே எவ்வளோ பெரிய வலிகள், எவ்வளோ நிறைய காய்ச்சல் அதிகமா ஹை ஃபீவர் இருந்தாலுமே வலி உடனே நின்னுடும், காய்ச்சல் உடனே நிற்கும், நல்லா சாப்பிடுவாங்க. இந்த காய்ச்சல் வந்து 1 வாரத்துக்கு மேல ஆகுங்க. நானே பாப்பாவுக்கு போன வருஷம்லாம் 1 வாரம் ஆச்சு. அவங்க சரியா சாப்பிடல, தூங்கல, ஸ்கூல் போகல, லீவு, ஏகப்பட்ட பிரச்சனையில இருந்தாங்க. ஆனா இப்போ 2 நாள்ல நான் சரிப்படுத்தினேன். காலையிலயும் ஈவினிங் இந்த 2 டைம் மட்டும்தான் வருது. அந்த 2 டைம் மட்டும் இந்த 2 கையிலயும் இந்த இடத்த மட்டும் ஆக்டிவேட் பண்ணி விட்டுட்டேன். அவங்களுக்கு வேற ஒண்ணுமே எந்த மெடிசனும் கொடுக்கல, ஒன்னும் செய்யல. நல்லா சாப்பிட்டாங்க, நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கினாங்க, ஸ்கூலுக்கும் போனாங்க, படிச்சாங்க, நல்ல மார்க் எடுத்திருக்கிறாங்க. இப்போ ஸ்லிப் டெஸ்ட் வச்சிருக்கிறாங்க, நல்ல மார்க் எடுத்திருக்கிறாங்க. அப்ப பாப்பாவுக்கு பண்ணதுக்கு அப்புறம் நான் துணிஞ்சு எல்லாத்துக்கும் வெளியில இந்த மாதிரி வாத ஜுரத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொடுத்தேன். இப்ப நல்ல ரிசல்ட் இருக்கு. இதை நம்ம டீம் மெம்பர்ஸும் நீங்க செஞ்சீங்கன்னா இந்த வாத ஜுரத்துல இருந்து எல்லாம் தப்பிச்சுக்கலாம். இது ஹாஸ்பிட்டல் போய் 5000 10,000 பணத்தை தேவையில்லாம இழக்க தேவையில்லை. அதுக்காக தாங்க அந்த அவேர்னஸ்க்காக சொல்லணுங்கிறதுக்காக சொன்னேன். இது ஆக்டிவேட் பண்ணணும், நம்ம டீம்ல இருக்கவங்க முதல்ல பண்ணினாதான் மத்தவங்களுக்கு நம்ம தைரியமா கொடுக்க முடியும். நமக்கு நம்மளே பண்ணிக்கிட்டு அப்புறம் மத்தவங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக இது சொல்றேங்க. இந்த ஜுரத்துக்காக யாரும் ஹாஸ்பிட்டல் நோக்கி போக வேண்டாம், பயப்படவும் தேவையில்லை. வலி வருது, காய்ச்சல் வர மாதிரி இருக்குனாவே நீங்க உடனே கொடுக்க ஆரம்பிச்சிடலாம், தைரியமா கொடுக்கலாம். கொடுத்தீங்கன்னா அப்படியே காய்ச்சல் செட்டில் ஆகுறது, தூங்கிடுவீங்க. நல்லா சாப்பிட்டுட்டு பசி எடுக்கும் முதல்ல. இது காய்ச்சல் வந்தா நிறைய பேருக்கு தெரியும், நம்ம சாப்பிட மாட்டோம். ஆனா இந்த நம்ம வர்மா பாயிண்ட் யூஸ் பண்ணும் போது அபரிமிதமான தூக்கம், டீப் ஸ்லீப் போறாங்க, அப்படி டீப் ஸ்லீப் போறாங்க. தூக்கத்தோட நல்ல சாப்பாடு. நீங்க கஞ்சி சாதம்லாம் கொடுக்க வேணாம், ரெகுலர் நீங்க சாப்பிடுறத அவங்க ஃபுல்லா வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுட்டு தூங்கி எந்திரிக்கிறாங்க, மறுபடியும் நல்லா படிக்கிறாங்க, நல்லா அவங்களோட ரொட்டீன் ஒர்க்கை செய்யறாங்க. மறுபடியும் ஈவினிங் இது 2 நாளைக்கு கொடுத்தாலே போதுமானது. காலையில மாலையில, காலையில மாலையில 10 நாளுக்கு நம்ம கஷ்டப்பட வேண்டிய ஒரு ஜுரத்தை 2 நாள்ல தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருக்கலாங்க. இந்த அவேர்னஸ்க்காக சொல்லணும்னு விருப்பப்பட. தேங்க்யூ. தேங்க்யூ ஆல். எல்லோரும் வந்து பாயிண்ட்ஸ் பேசி கேட்டால் இன்னும் கொஞ்சம் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் என்ன மாதிரியாடா இது ஜஸ்ட் ஒரு ஒரு அவேர்னஸ்க்காக நம்ம பண்ணது. ஓகே, நாட் எக்ஸாக்ட்லி ஒரு ஆர்வம் வந்திருக்கும் இப்போ எல்லாருக்கும் கம்ப்ளீட்டா. ஸோ சுபாஷினி மேடம் மாதிரி டெல்லி சுபாஷினி மேம் மாதிரி ஆட்களுக்கு எப்படி இருந்திருக்கா, அடடே நான் மிஸ் பண்ணிட்டேனே. ஓகே, வந்திருந்தா ஐ வுட் பீன் லேர்ன்ட் மோர். ஓகே, ஸோ கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ட்டாங்க. பரவாயில்ல. ஓகே, ஸோ யூ கேன் கம் இன் த நெக்ஸ்ட் டைம்.
ஸோ புள்ளிகளை நம்ம மறுபடியும் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுவோம், 1 by 1 பார்ப்போம். ஓகேம்மா, ஓகேம்மா. ஸோ தேங்க்யூ. எனிபடி நான் அர்ஜென்ட்டாக பேசணுமா? ஓகே, இல்லை, ஓகே, ஓகே. நிர்மலா பாஸ்கர் மேம். சார் வணக்கம். எங்களுக்கு அந்த இது போட்டு காமிப்பீங்களா சார்? அந்த கிளாஸ்ல நடந்தது வர முடியல. எஸ் மேடம், எஸ் மேடம். வீடியோ லைவ் பண்ண சொல்லுவோம் மேடம். அதாவது வீடியோவை நம்ம கிளாஸ்லயே வந்து ஒவ்வொரு இது 1 hour வீடியோவை நம்ம ப்ளே பண்ணுவோம். ஷூர் மேம். ஓகேங்க சார், ஓகேங்க சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. தேங்க்யூ ஆல். நம்ம எல்லோரும் வந்து நம்ம அடுத்த வகுப்புல பார்ப்போம். தேங்க்யூ ஆல். ஸோ ஜான்சி ராணி பெங்களூர் மேம், எனி சர்ப்ரைஸ்? சார் எனக்கு வந்து மூட்டு முன்னாடியே சொல்லியிருக்கேங்க சார், ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. மூட்டு வலி வந்து மூட்டு தடவல் பண்ணியிருக்கேங்க சார். பட் பிராணமுத்திரை வச்சுட்டு நான் லாஸ்ட் நாள் நம்ம கிளாஸ் முடித்தோடனே மலைக்கோட்டை ஏறிட்டு வந்தோங்க சார். நம்ம கிளாஸில் இருக்க சீனியர் அவங்க தான் சொன்னாங்க, விஜின்னு சொல்லிட்டு, பிராணமுத்திரை வச்சுட்டு ஏறுங்க, கஷ்டமாக இருக்காது சொல்லிட்டு பிராணமுத்திரை வச்சுட்டு மலைக்கோட்டை ஏறி இறங்கிட்டேங்க சார். எனக்கு வந்து அந்த அந்த 3 நாளில் தொக்கணம் வந்தப்போ காலில் இவ்வளோ வீங்கிருந்துச்சு எனக்கு. ஆனால் இந்த தடவை வந்து அடங்கல் வந்தப்போ அந்த கால் வீக்கம்லாம் ரொம்ப இல்லை, லைட்டாக தான் இருந்தது. பயங்கர டிஃப்ரென்ஸ். ஏதோ மேம் சொல்லுவாங்க இல்லைங்களேங்க சார், ஏதோ நமக்கு யாரோ செஞ்சுட்டாங்க, அதெல்லாம் இந்த அடங்கல் செய்யும்போது தானாக விலகிரும், அந்த மாதிரி ரொம்ப நிறைய சேஞ்சஸ் இருக்குங்க சார். டிராஸ்டிக் சேஞ்சஸ். எனக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்ல தெரியலைங்க சார். மேம் சொல்ல நான் அப்பப்போ அப்படியே காலில் கையில் எல்லாம் செஞ்சு பார்த்துக்கிட்டேன். அப்புறம் தைராய்டுக்கு வந்து 3 நாள் இல்லை 4 நாள் 3 நாள் 60 தடவை அவ்வளோதான் சார் அமுத்தணும், தொடர்ந்து அமுத்தக்கூடாது. அது மேம் சொன்னாங்க, நோட்ஸில் எழுதி வச்சுருக்கேன். 3 நாள் தான் அமுத்தணும் தொடர்ந்து, அதுக்கு மேலே அமுத்தக்கூடாது. அதுலேயே தைராய்டு சரியாயிடும்னு சொன்னாங்க மேம். 60 தடவை அமுத்தலாம், ஆனால் 3 நாள் தான் அமுத்தணும் சார். ஓகே, இப்போ ஸ்வேதா குமார் வந்திருக்காங்க. ஓகே ஸ்வேதா மேம், ஓகே லாஸ்டா நீங்க பேசிட்டீங்கன்னா வகுப்பை நம்ம க்ளோஷர் பண்ணலாம். ஸ்வேதா, டாக்டர் ஸ்வேதா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மேம் கேட்கல. ஸ்வேதா மேம், உங்களுக்கு நிறைய பாயிண்ட் இருக்குது. ஓகே, ஓகே சார்லே ஜேக்கலவனாவும் சில பாயிண்ட் சொல்லியிருக்காங்க ஸ்வேதா மேம்க்கு. மேம் அட்மிட் பண்ணுங்க. மேம் உங்களோட காது இனிப்போட இருக்கு, அதை கட் பண்ணி விடுங்க. எஸ் மேம். இப்ப ஓகே. வணக்கம் சார். சாரி மேடம். ஓகே, நான் இந்த ப்ராக்டிக்கல் செஷனுக்கு வர முடியல. ஆனா எனக்கு அர்ஜென்ட் இஷ்யூ இருந்தது நேத்திக்கு, அதுக்காக நான் ஹெல்ப் கேட்குறேன். எஸ் மேம். சடனா என்னால கை கால் நகர்த்த முடியல. எஸ் மேம். ஓகே. ஒரு செவரல் மினிட்ஸா வெறும ரிலாக்ஸ் பண்ணியிருந்தேன், உட்காந்துருந்தேன். அப்புறம் எழுந்து பாத்ரூம் போனேன். கொஞ்சம் இம்பேலன்ஸ் இருந்தது, அந்த வெர்டிகோ இம்பேலன்ஸ் கொஞ்சம் இருந்தது. அப்புறம் திரும்பி வரைச்சே ஹெல்ப் வேண்டியிருந்தது. அது ஹஸ்பண்ட் வந்தார், கை பிடிச்சிக்கிறதுக்கு ரொம்ப ஸ்லோவாக நடந்தேன். அப்புறம் பெட்டில் உட்காரச்சே கை கால் நகர்த்த முடியல. ஸோ அவர் தான் கால் நகர்த்தி பெட் மேலே போட்டு அப்படி பண்ணினார். ஸோ திஸ் வாஸ் ஃபார் செவரல் மினிட்ஸ், நகர்த்தவே முடியல. அவர் கவலி பாயிண்ட் கூட சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டைம் இட் இஸ் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, இது முதல் முறையா? ஃபர்ஸ்ட் டைம். இது முன்னாடி எப்படி ஆகவே இல்லை. ஸோ அவரை கவலி பாயிண்ட் கொடுக்க சொன்னேன் கை காலுக்கு. ஸோ ஹீ டிட் செவரல் ரவுண்ட்ஸ் அதில். அப்புறம் என்ன பண்ண, அப்புறம் மகா கோதாண்ட அடங்கல் கொடுத்தார். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஓவர் 30 minutes or so கொஞ்சம் நகர முடிஞ்சுது. அப்புறம் கை நகரச்சே கொஞ்சம் நான் இது பார்த்தேன், நாடியை பார்த்தேன். ரொம்ப வீக்காக இருந்தது. ஸோ அவர் அந்த ஓஆர்எஸ் மாதிரி கலக்கி கொடுத்தார், லெமன் சுகர் வாட்டர் சால்ட்டும் கலக்கி கொடுத்தார். ஸோ அதுவும் எடுத்துட்டேன். அதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி, மேபி 2 hours before this, நான் சூன்ய முத்ரா ஒரு 2 நிமிஷம் தான் பண்ணினேன். பிகாஸ் ஐவ் பின் ஹேவிங் அந்த கொஞ்சம் இம்பேலன்ஸ் இங்கே அங்கே, அண்ட் அந்த காது இறைச்சல் ரொம்ப ஜாஸ்தியாக போச்சு. அது ஹாஸ்பிட்டல்லேருந்து
வந்ததுக்கு அப்புறம் அந்த காது இரைச்சல் இருந்துட்டே இருக்கு. ஸோ கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு, ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. ஸோ அந்த சூன்யத்தை ட்ரை பண்ணி அடங்கல் பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன். ஓகே அடங்கல் பாயிண்ட் டீச் பண்றேன் மேடம், ஈஸி. ஓகே. அந்த ஸ்பாட்டும் என்னமோ ஸ்பாட்டிங் ஆரம்பிச்சது முந்தா நேத்திக்கு. ஸோ அதுவும் இருக்கிறதுனால நான் சூன்ய முத்ரா ட்ரை பண்ணி 2 நிமிஷம் தான் ட்ரை பண்ணினேன். அப்புறம் சின் முத்ரா பண்ணினேன். பட் ஸோ திஸ் ஹேப்பன்ட் அபவுட் 2 hours லேட்டர் சடனாக அந்த மூவ் பண்ண முடியாமல். ஸோ எதனாலன்னு தெரியல. மேம் இப்படி வச்சுக்காமீங்க. This side மேடம். Yes மேம். ஓகே. அதான் ஹீட்னாலேயே நினச்சேன். மேம் நீங்க என்ன பண்ணுங்க, நீரை இன்க்ரீஸ் பண்ணி விடுங்க. நீரை இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஓகே. அதுதான் நான் பண்ணிட்டே இருக்கேன். நீர் இன்க்ரீஸ் ஆதி பண்ணுங்க, ஆகாயத்தை இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஒரு டைம் மட்டும் பண்ணுங்க. சக்தி ஆகாயம் increase. there is a mudra called சக்தி முத்ரை. ஆ சக்தி முத்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து மேம் வந்து நீங்க ஒரு உங்களோட கேஸ் என்னன்றது போடுங்க. உங்களுக்கு எக்ஸாக்டான பாயிண்ட்ஸ் என்னன்றதை டிஸ்கஸ் பண்ணுவோம். அடங்கல் பாயிண்ட்ஸை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ அடங்கல்ல டெஃபினட்டா தெர் இஸ் அ தீர்வு இருக்குது. ஸோ இந்த தடவை வகுப்பு அந்த அளவுக்கு ரொம்ப மார்வலஸா இருந்தது. ஓகே, டெஃபினட்டாவோ ஸ்வேதா மேம் அழைச்சிருக்கலாமே அப்படின்னு நினைச்சேன். ஐ தாட் ஓகே, நிச்சயமா வந்திருந்தா நல்லா உதவியா இருக்கும் கம்ப்ளீட்டா. ஸோ எனிவே நான் வில் கிவ் யூ த வீடியோஸ். ஓகே, நீங்க உட்காந்து பார்க்கும்போது நிச்சயமா பெரிய அளவுக்கான உதவி இருக்கும். ஸோ இதில் ஆகாயத்தை டச் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப எக்ஸலண்டான ஒரு செஷன்ஸ். ஓகே டாக்டர் ஸ்வேதா, இது கொடுங்க. சேம் டைம் வந்து நீங்கள் நீரை இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஸோ இதை மட்டும் பண்ணுங்க. ஜென்ரலாகவே வந்து இப்போ எல்னினோ எஃபெக்ட் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஃபார் இன்ஃபர்மேஷன், ஏதாவது ஆர்பிட்டரியா அல்லது வந்து நம்மளால ரெகுலர் இல்லாமல் வேற ஏதாவது புதுசாக நடக்குதுன்னா ப்ளீஸ் கார்லேட் வித் வாட்டர். ஆல்வேஸ் கார்லேட் வித் வாட்டர். இங்கே வந்து ஜென்ரலாக ஹியூமன் பீயிங்க்கு தெரியும், உடம்புல வந்து 36 to 40 டிகிரி வரைந்த உடம்புக்குள்ள வந்து ஹோல்டிங் இருக்கும். அதுக்கு இடையில உடம்பு வந்து வெப்பம் போனாலும் வெப்பம் அதிகரிச்சாலும் இட்ஸ் அ இஷ்யூ. ஒரே ஒரு கொஸ்டின் உங்களுக்கு. முன்னாடி அந்த ட்ரைக்ளிசரைட்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா போச்சு, ஒரு 700க்கு போயிடுது சடனா. அதுக்காக ராஜ்கா மேம் உங்கள்கிட்ட கேட்டாங்களாம், அந்த ஏசிவி எடுக்க சொன்னீங்க. அது நான் 3 நாள் எடுத்தேன். அதுவும் அந்த சிவம் சக்தி அது ஆல்டர்னேட்டிங் வீக் சொன்னாங்க. அது ஒரு தடவை எடுத்தேன், அதுக்கப்புறம் தான் இது ஆச்சு. ஸோ அதனால ஹீட் ஜாஸ்தியா இருக்கலாமா? சிவம் சக்தி இஸ் ஹீட் மேடம். சிவம் சக்தி இஸ் ஏசிவியுமா? எந்த டேப்லெட் மேடம்? அந்த ஆப்பிள் சைடர் விnegar, அந்த ட்ரைக்ளிசரைட்ஸ்க்கு நீங்க சொன்னீங்க. ஓகே, இப்போ என்ன ட்ரைக்ளிசரைட் குறைஞ்சிருக்கா? ஸோ அங்கேருந்தே இன்னும் செக் பண்ணு. மேம் வினிகர் சாப்பிட்றீங்களா? அங்கே நம்ம சித்தரவனத்துலேருந்து வாங்கிட்டு இருந்ததா? இல்ல அங்க கொடுக்கல, இப்போதான் ஹையா இருக்கு. ஸோ வெறும அந்த தண்ணியில ஒரு ஸ்பூன். ஓகே ஓகேம்மா, ஓகே. சிவம் சக்தி வந்து ஹீட் கலப்புறது தான். பட் எனிவே நம்ம ஸ்வேதா மேமோட இஷ்யூக்கு வி வில் டிஸ்கஸ் ஆஃப்டர் ஒரு 3 weeks 4 weeksக்கு அப்புறம் வந்து ஒரு கேஸ் ஸ்டடி எடுப்போம் மேடம். ஓகே ஓகே, தேங்க்யூ ஓகே தேங்க்யூ. சார், தேங்க்யூ. ஸோ தேங்க்யூ ஆல். எல்லாரும் விடைபெறுவோம். இன்னைக்கு வந்து ஒரு 3 பாயிண்ட்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். பாயிண்ட் 1, பாயிண்ட் 2, தென் பாயிண்ட் 3, பாயிண்ட் 4. ஓகே, ஸோ இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த முறை வந்து மறுபடியும் ஒரு டிஸ்கஷனில் எடுப்போம். ஸோ இதில் வந்து நம்ம எடுத்ததுல பாயிண்ட்ஸ் இன்னும் என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்ற விஷயத்த நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். குரூப்ல டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா? சத்யபாபு மேம், குரூப்ல டிஸ்கஷன் ஆரம்பிச்சிச்சா? ஓகே, ஸோ இன்னும் ஆரம்பிக்கல. நிறைய பிரயோகம் பண்ணி யூ ஸ்டார்ட் டு டூ த திங்ஸ். வில் ஆல் மீட்.
ஓகே, தேங்க்யூ ஆல். மகேந்திரா மேம் சொல்லுங்க. சார் பார்க்கின்சன்ஸ் மாதிரி வந்து ஃபிங்கர்ஸ் மட்டும் இப்படி ஸ்வெரிங் இருக்கு. 19 இயர்ஸ் பாய்க்கு. இப்போ நம்ம இது என்னங்க சார் இடங்கள் தரலாங்களா எப்படிங்க சார்? கொடுங்களா மேம்? ஓகேங்க சார், நான் குரூப்ல கேட்குறேங்க சார். எஸ் மேம். ஓகே, தேங்க்யூ சார். Okay, so thank you all. Now we will complete our class. So thank you for learning. So இதை நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணுங்க. இதை வந்து எல்லாரும் சேர்ந்து ஒன் பை ஒன்னா டிஸ்கஷன் பண்ணும்போது நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்கும். வில் மூவ் ஃபார்வர்ட். ஸோ உங்களோட ஆர்வத்தை பேஸ் பண்ணி தான் நிறைய வே ஃபார்வர்டு வகுப்பு நடத்தணுன்ற ஒரு எண்ணப்பாட்டில் இருக்கேன். ஓகே, ஸோ அதனால கைண்ட்லினோ நீங்கள் வந்து உங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணுங்க, பாயிண்ட்ஸ்லாம் எடுங்க, படிங்க. உங்களுக்கு ஆல்ரெடி புக்ஸ் வேற கொடுத்துருக்கு. இட்ஸ் ஈஸி ஃபார் யூ டு லேர்ன் அண்ட் மூவ் ஃபார்வர்ட். ஓகே, தேங்க்யூ, நன்றி.